இப்போ வந்திருக்கிறது பிரதேச சபை வந்து 6 மாதம் ஆகுது. இப்போ இது வரைக்கும் ஒரு தரம் வந்து பார்த்துருக்கிறாங்க. அங்கே இங்கெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் நடக்குது. வேறு வேறு இடங்களில் நான் வீடியோவிலாம் பார்க்குறேன். ஆனால் இந்த சாரியபுர இந்த 10ஆம் வட்டாரத்தில் எதுவிதமான ஒரு வேலை திட்டமும் நடக்கலை இது வரைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் கஸ்புல்லா. நான் வந்து முழுப்பத்தானே 95 10ஆம் வட்டாரத்தில் ஒரு வேட்பாளராக போட்டிவிட்டேன். நான் தற்போது நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 35 வருட காலமாக நான் அந்த கிராமத்தில் வசிக்கிறேன். நிறைய பிரச்சனைனா மக்களுடைய வீதி பிரச்சனைகள். 10ஆம் வட்டாரம் சாலியபுரம் என்ற கிராமம், அதில் பெரக்கும்புரை என்ற வீதிகள் தான் கூடுதலாக. பெரக்கும்புரைக்கு சம்பந்தமான வீதிகள் 3 வீதிகள், பிரதானமான வீதி 3 வீதி இருக்குது. ஒன்று ஹாஸ்பிட்டல், ஒன்று பன்சலப்பாறை ரோட், அடுத்தது ஸ்கூல் ரோட். இந்த 3 ரோடு மிகவும் சிக்கலான நிலைமையில் இருக்குது. இதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒழுங்கான வீதி இல்லை. மிகவும் கர்ப்பிணி தாய்மார்களை மிக கஷ்டத்துக்கு மத்தியில் போகக்கூடிய நிலைமை இருக்குது. அது அடுத்தது ஒரு விகாரம் ஒன்று இருக்குது, பன்சாலை. அந்த பன்சாலை அதாவது சிங்களம், அந்த பன்சாலைக்கு ஒரு வீதி இல்லை. மக்கள் காட்டுக்குள்ளால் போகிற மாதிரி தான் போகுது. அப்படியான ஒரு கஷ்ட நிலையில் இருக்குது. அடுத்தது பாடசாலைக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு கூடிய ஒரு வீதி ஒன்று, அந்த வீதி கூட மிகவும் மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அந்த வட்டாரத்தில் நான் பார்க்குற காலத்துலேருந்து அதே நிலைமையில் தான் இருக்குது. வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு தரம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இன்றைக்கு காலையிலேயும் போகும்போது மக்கள் எனக்கிட்டே சில பல, நானும் ஒரு வேட்பாளராக இருந்ததன் காரணமாக மக்கள் என்கிட்ட சில குறைநிறைகளை சொல்கிறாங்க. என்னால் செய்ய முடியாது, ஏன்னா நான் ஒரு தோற்ற வேட்பாளர். ஆனால் மக்கள் வெண்ட ஒரு இவர் தான் உறுப்பினர் தான் இதை பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு, மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு அரசாங்கமும் யாரோ முன்னின்று எதுவுமே செய்யக்கூடிய நிலைமை அங்கே இல்லை. ஆனால் பிரதேச சபை உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க. பிரதேச சபை வந்து பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த ரோட்டை ஒரு டோசர் போட்டாவது மட்டப்படுத்தி மக்களுக்கு செய்யக்கூடிய தன்மையை இன்னுமே காணலை. நானும் பார்க்குற காலத்தில் அதே நிலைமையில தான் இருக்குது. இதை வந்து அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல இதை செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.